So இந்த கிளாஸ் நாம காலையில என்ன விஷயம் நம்ம எங்க மறக்காம இங்க இருக்கு. மறுபடியும் பழைய Then welcome to Lioness Advantage. Welcome to Python Program. So இதோட அவுட்புட் பார்ப்போம். ஓகே. So first நம்ம ரிவர்ஸ்ல இருந்து நாம என்ன பண்ணப் போறோம்? Side value யூஸ் பண்ணிட்டு the entire single address entire start value கொடுக்கல அதே போல end value கொடுக்கல so side value மட்டும் கொடுத்துருச்சு சரிதா separated by quotes so each argument of the sizing operator separated by quote so which one is called Latika please tell the answer which one is called a string slicing operator huh string slicing operator காலையில ஆன்சர் சொன்னாங்க சொல்லுங்க ரஞ்சிகா square bracket is called right now square bracket is called as string splicing operator so square bracket is called as string splicing operator for 25 times stand and write if he wants to sit and write this question for 50 times okay listen ma so இது மாதிரி நாம என்ன பண்றோம்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாம எடுக்கணும் ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கேரக்டர் அவுட்புட் ஆகும் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எடுக்க தெரியலன்னு சொல்றேன் நம்மளுக்கு ரேஞ்ச் எடுக்கிறது கன்ஃபியூஷன் இருக்கு என்னதானே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ரேஞ்ச் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் 5 கோலன் அது மட்டும் நான் எடுத்திருக்கேன்னா இதோட ரேஞ்ச் சொல்லுங்க எந்த வேல்யூக்கு எந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன் எதுக்கு டைப் பண்ணிட்டு இருக்கேன் எந்த வேல்யூ கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கடா இல்ல ஒமிட் பண்ணி ஸ்டார்டிங் வேல்யூ ஒமிட் பண்ணி பாத்தீங்களா இன்னும் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டீங்க சார் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்து வச்சிருக்கேன் சஃபிக்ஸா ஒரு நம்பருக்கு சஃபிக்ஸா கோலன் வந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணு ஒரு நம்பருடைய ப்ரிஃபிக்ஸா கோலன் வந்ததுன்னா அது எண்ட் இப்போ கோலன்றது ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவருங்க சஃபிக்ஸ் அப்பனா 5 ன்றது ஸ்டார்ட் இந்த சூட்சமத்தை இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் உண்மையா இல்ல அதுவே புரியாம இருக்கும் அப்புறம் எப்படி நாம வந்து ஸ்லைட் வேல்யூ யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எடுக்குது ரேஞ்ச் நமக்கு எடுக்க தெரியல ரேஞ்ச புரிய மாட்டாங்க அப்ப கோலன் வந்து ப்ரிஃபிக்ஸா வந்தா அது எண்ட் வேல்யூ கோலன் வந்து ஒரு நம்பருடைய சஃபிக்ஸா வந்தா அது ஸ்டார்ட் இப்ப நம்ம என்ன வேல்யூ கொடுத்து தெளிவாயிட்டீங்க என்ன கிளியர் இப்போ ரேஞ்ச் சொல்லுங்க திவ்யா இப்ப இந்த ரெட் கலர் எழுதிக்கிறது ரேஞ்ச் எந்த கேரக்டர் வந்து எந்த கேரக்டர் நீங்க எந்த கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் புரியாது
எம்ல இருந்து எந்த லாஸ்ட் வரைக்குமா எது வரைக்குமா லாஸ்ட் ஓகே எண்ட் வரைக்கும் புரியுதாமா எதுவுமே வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அது லாஸ்ட் எம் வரைக்கும் எங்க ஆரம்பிச்சு எம் எந்த ஸ்டார்டிங் நம்பர் எஃபெக்ட் இல்லாமா அதே இந்த எண்ட்ல லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் அது வரைக்கும் இப்போ இன்னொரு நான் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு உட்காருங்க இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் நீங்க சொல்லுங்க இதுல என்ன மாதிரி நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் டு சொல்ல முடியுமா ஃப்ரண்ட் டு சொல்லுங்க எனக்கு இப்ப ஸ்லைஸ் பண்ணிருக்கேன் நான் அந்த மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு சப் ஸ்ட்ரிங் எடுத்து போறேன் நான் ஆனா ரேஞ்ச் நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் what is the range ஃப்ரண்ட் டு சொல்லுங்க இது உண்மையான மீனிங் என்னப்பா 0 to 9 9 means 8 கரெக்ட்டா ரெண்டு மைனஸ் இல்லையா அப்ப 0 to 9 என்றது உண்மையான ஒரு ரேஞ்ச் அப்ப 0 to நான் மென்ஷன் பண்ணாம நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன் நாயக்கா விட்டு போல் கொடுத்து 8 வேல்யூ எந்த வேல்யூ நம்ம 9 கொடுத்தோம்னா நீங்க எது எடுக்கணும் 8 ஓகே 10 கொடுத்தா 9 வரைக்கும் எடுக்கணும் 20 கொடுத்தோம்னா 19 வரைக்கும் எடுக்கணும் சரி இப்போ எந்த கேரக்டர் வந்து எந்த கேரக்டர் வரைக்கும் இப்போ ஸ்லைஸ் பண்ணும்போது எந்த கேரக்டர் எந்த கேரக்டர் வரைக்கும் நமக்கு வேர்ட்ஸ் வரும் எந்த கேரக்டர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது சொல்லு எம்ல கிளாப் கிளாப் பண்ண ஒழுங்காதான் நீ வந்து குசாரான கிளாப் பண்ணனா நம்ம சொன்னது கரெக்ட் ஜீரோ கொஸ்டின்ல டபுள் இருக்காங்கம்மா யார் இருக்காங்க டபுள் இருக்காங்க ஓகே லாஸ்ட் பண்ணல இப்போ சரியா கண்பாங்க அப்போ வெல்கம் மட்டும் வெல்கம் வித் ஸ்பேஸ் வரும் ன்றது எட்டாவது வேல்யூ மைனஸ் பண்ணல அப்போ வெல்கம் ஸ்பேஸ் வெல்கம் வெல்கம் ஸ்பேஸ் வெல்கம் ஸ்பேஸ் புரியுதாமா என்ன பிரச்சனை மாறி மாறி கொஞ்சம் வழி இருக்கும் இப்போ நான் ரேஞ்ச் எழுதா அதுக்கு மட்டும் சொல்லிட்டு நீங்க போய் சைலண்டா யாரும் வந்து தரணி பிரியாவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அண்டர்லைன் மட்டும் பண்ணு அந்த வேர்ட்ல அண்டர்லைன் மட்டும் பண்ணு எந்த வேர்ட்ல இருந்து எந்த வேர்ட் எந்த கேரக்டர் இருந்து எந்த கேரக்டர் பூர்வீகமாங்க பூர்வீகா இருக்கிறதால உடனே வரும் மெதுவா சீக்கிரம் வெளிவா நீ வந்து சொல்லுங்க ஓல இருந்து எச் வரைக்கும் சொல்லிருக்காமா
O to H. தெரியல லிசன் பேசாத தெரியலன்னு சொல்றாரு தெரியலன்னு சொன்னாலே ஏன் கேட்க மாட்டேன் சைலண்டா உட்கார்ந்து என்ன அர்த்தம் இதெல்லாம் கத்துக்கிறோம் நம்ம வந்து வெளியில நிக்கட்டுமா நான் 10 நிமிஷம் வெளியில நிக்கட்டுமா பேசிட்டு அப்புறம் நான் வந்து கிளாஸ் என்ன ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4 இங்க ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா அப்படி இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் நான் கொடுக்கலன்னா லாஸ்ட் வரைக்கும் அப்ப 4th பிளேஸ் எங்க வருதுன்னா இது 0 வச்சுக்கோங்க இங்க ஸ்டார்ட் பண்ணும் இங்க ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எல்லாமே கேட்கணுமா எழுந்து கேட்கணும் சார் எனக்கு இது புரியல தயவு செஞ்சு சொல்லுங்க இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது காலையில எடுத்துங்க இப்ப எடுத்துறீங்க நான் எனக்கு திரும்பவும் புரியல நான் தான் சொல்றேன் ஒரு டாபிக் ஒரு நாள் ஃபுல்லா படிக்க தப்பே கிடையாது AMS இதுகாயா இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங் கொடுக்கலாமா ஸ்டார்டிங் கொடுக்கல அப்ப ஸ்டார்டிங் கொடுக்கணும் என்ன மீனிங் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலன்னு சொன்னா 0 அப்ப W ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 இருந்தா 9 - 1 எவ்வளவு 8 அப்ப 0 1 2 பர்வா 1 2 3 4 5 6 7 8 இப்ப நம்ம 9 கொடுத்துறோம் இல்லையாங்க 9 கொடுத்துறோம் இல்லையா 9 விட்டுறணும் அடுத்து 8 இருக்கு இங்க இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணுமா எந்த வேல்யூ எப்பயுமே -1 அதுவே சம்தா ரூல் AMS என்ன that is rule 9 கூடாது 8 because end value average -1 starting ஸ்டார்டிங் வேல்யூ को மைனஸ் போட்டா மைனஸ் போட்டா என்ன வேல்யூ போடுவாங்க ஏய் வா பேசு ஸ்டார்டிங் வேல்யூ அனுப்புறியா இங்க இருக்க வேல்யூ அதுல என்ன அர்த்தம் இதுவே இதெல்லாம் 0 இப்போ எந்த வேல்யூ இருக்கு ரைட் அது வந்து ஒரு மைனஸ் பண்ணிங்க ஸ்டார்டிங் வேல்யூ -1 பண்ணலாமா எண்ட் வேல்யூ மட்டும் தான் -1 பண்ணணும் ஷார்ட் வேல்யூ ஆல்வேஸ் அப்படியே தான் ரைட் ஓகேவா சோ இது வரைக்கும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு சோ ரேஞ்ச் எடுக்க கத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் நாம இதோட அவுட்புட் பார்க்கலாம் இப்போ AMS சொல்லுங்க இதோட ரேஞ்ச் என்னமா இங்க கொடுத்திருக்கேன் இதோட ரேஞ்ச் என்ன சொல்லுங்க சாட் வேல்யூ அப்படினா நீங்க என்ன கொடுத்துக்கலாம் ஆமா ஏதோ மைனஸ் போட்டு ஸ்ட்ரைட் வேல்யூ தேர்ட் ஆர்குமென்ட் நல்லா கவனிக்கணும் ரெண்டு ஆர்குமென்ட் நான் பிளாக் அவுட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வேல்யூ விட்டாச்சு எண்ட் வேல்யூ விட்டாச்சு இது வந்து தேர்ட் ஆர்குமென்ட் அப்போ இதோட ரேஞ்ச் என்ன அப்படி கேட்டா 0 to n - 1 லாஸ்ட் n - 1 வரைக்கும்
அப்போ டபிள்யூல ஆரம்பிச்சு எம் வரைக்கும். புரியுதா? லாஸ்ட் வரைக்கும் எண்ட் ஆஃப் த ஸ்டெப். -4 அப்படிங்கிறது. -4 is a slide value. Slide in the jump பண்ணி வர வேல்யூ. சரி நான் வந்து போட்டுட்டேன். சரி. இப்போ கவனிமா ரேஞ்ச் ரிசல்ட்ல என்டையர் இப்போ சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்றேன். கேஎம்எஸ் சொல்ல போறீங்க. சின்ன சேஞ்சஸ் பண்ண போறேன். கேஎம்எஸ் தான் சொல்ல போறீங்க. Hey, நான் சொல்றேன் எழுதி போஸ்ட் எழுது. இந்த கோடிங் 50 டைம்ஸ் எழுதிட்டு ரெண்டு லைன் சரிடா. கேஎம்எஸ் சொல்லுங்க. अब तो कई बार हमारा दिमाग स्पेस करना ये स्पेस से कौन पढ़ रहा है अब स्पेस की में रखना होता அது முன்னாடி என்ன கதா இருக்கும் அது என்ன சொல்ல சார் W before ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக டி ரெக்க சொல்றேன் यार यार क्वेश्चन है 11 minus 1 हां ये तो क्वेश्चन है क्या हां मां नाम कंसीडर பண்ணுவா நகர்ந்தா இருப்பாங்க ஆனா 10 வரைக்கும் அதுக்கு ஒண்ணு கம்மி பண்ணி தான் பார்க்கணும் இருக்கிற நம்பரை பார்க்கக்கூடாது எந்த வேல்யூ கொடுத்தோம் இருக்கிற நம்பரை எடுக்க கூடாது அதுக்கு ஒண்ணு மைனஸ் பண்ணி எடுக்கணும் சார் இப்போ 14 நாலு பேர் ஈக்குவேஷன் எழுதி ரெடி ஆயிட்டாங்க. அந்த நாலு பேருடைய நேம் இப்ப சொல்ல போறேன். ஸ்டாண்டர்ட் ரைட் பண்ண போறேன். சொல்லுப்பா. W to y. நான் போட்டு கொடுத்தறியா? சோ மைனஸ். ஸ்லைட் பண்ணி மைனஸ் நான் ரேட் பத்தி பேசுறேன். நான் என்ன கிராஃபிக் வரவே ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஆர் அப்ப இது நான் தரடா. சார் 14 னா 14 அங்க 11 இருக்குல 14 எங்க பா 11 ஆமா 14 வையா ஏட்டா சரி சும்மா வரச்சா எங்கடா ராஜா என்ன புரியல அவ்வளவுதானே ஃபினிஷ் எக்ஸ்வே ஆர் யூ அண்டர்ஸ்டுட் நீங்க ஹரிஷா விளங்காம புரியாம பேக்கா நீங்க உட்காந்துக்காத கிளாஸ் போட்டலாம் அடுத்த முறை கொஸ்டின் கேட்கல ஆன்சர் பர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்புறம் கட்டணத்தை காண்பிக்கலாம் क्या करेंगे ரைட் கவனிப்பா சோ இதோடைய அவுட்புட் வந்து யார் எடுக்க போறீங்க தேஜாஸ் டீமா தேஜாஸ் முதன்முறையாக நந்தினி அவர்களை எனக்கு இன்ட்ரோஸ் வாங்கிட்டு வெளியே போய் எழுத போறாரு ரேஞ்சுக்கு
சைடு வேல்யூ கொடுத்துருங்க -4ல யாருமே சொல்லி தராதீங்க செலக்ட் ஆகுது அவங்க தப்பா எடுத்து பரவாயில்ல ஃபுல்லா எடுத்துக்கோமாங்க என்டையர் ஸ்கிரீன் எடுத்துக்கோ ஆமா ஃபுல்லா வருமா எரிச்சு வரைக்கும் போயிட்டு வாங்க இப்படியே வாங்க ப்ளீஸ் இவங்க ஃபுல்லா அவுட்புட் அப்படியே வருமா திவ்யா நீங்க ஃபுல்லா வரும் அப்படியே ஒர்க் பண்ணுங்க ஆமா அவங்க அவுட்புட் தேவை வாங்க இல்ல இல்ல முதல்ல திவ்யா தர்ஷன் அப்புறம் நீங்க யார் இருக்காங்க நீங்க போங்க போமா ஏய் மார்க் பேப்பர் வந்துருங்க Sir, correct na, sir. எதுக்கு அட்வான்டேஜ் சரி பைத்திய மாதிரி இந்த முறை யாராவது சிரிச்சு பார்த்தனா 100 டைம்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து வெளியே திருப்பி உள்ள காசு ஜோக்கடி கிளாஸ் ஏமா எதிர்காலத்துல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிச்சுட்டு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் ஜோக்கடி ஸ்லோகா ஏவா தப்பா எழுதுனா சொல்லி புரியுமா எழுத்து கேட்கறல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துருமா ஃபர்ஸ்ட் லெட்டர் கால்குலேஷன் எடுத்துக்காது ஸ்டார்டிங்ல நீங்க பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நீங்க ரைட் எடுத்தாலும் சரி லெஃப்ட் எடுத்தாலும் சரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துரும் அவுட்புட் நீங்க எப்படி ஃபுல் கேரக்டர் அப்படியே என்டையர் ஸ்ட்ரிங் வந்து சொல்றீங்க
நான் ஸ்லைடு வேல்யூ கொடுத்துருக்க தெரியலையா? இப்ப நான் ஸ்லைடு வேல்யூ கொடுக்காம வெறும் கோலன் மட்டும் போட்டு விட்டுருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். நான் ஸ்லைடு வேல்யூ தேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன்ல, அப்போ ஜம்ப் ஆகும்ல லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் 0 இங்க பாருமா -1 கொஸ்டின் வந்துடும், இல்ல 0th கொஸ்டின் வந்துடும். பாசிட்டிவ் கொடுத்துருந்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கொடுத்தா 0th கொஸ்டின் கேரக்டர் வந்துடும். நெகட்டிவ்ல கொடுத்திருந்தா லாஸ்ட் எண்ட் ஆஃப் த கேரக்டர் அவுட்புட் வந்துடும். அப்போ இந்த இடத்துல நீங்க ஸ்டார்டிங்கே தப்பு பண்ணிட்டீங்க, சோ மொத்தமே தப்பாயிடுச்சு. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தவன எம் வந்துடும். ஓகேவா? இதை விட்டுடணும். விட்டுட்டு -1 -2 -3 -4 போருமா? அதுதான் இவங்க எழுதிருக்காங்க. தயவுசெய்து நீங்க கத்துக்கோ. நீ வந்து KMS வெளியே போ, எது வெளியே போ, எது சிரிச்சுட்டு வெளியே போ, வெளியில வா, வெளியில வா. ஸ்கூல் லெவல்ல நல்லா தெரிஞ்சு சின்ன சின்ன விஷயம் தெரியாம போயிட்டாங்க, எங்களையும் நம்ம ஸ்கூலையும் கேவலப்பட்டு. கேர் எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்றது உனக்கு தெளிவா தெரியும். காலேஜ் கேர் பண்ணி இதுதாமா இப்படி திவ்யா இந்த விஷயம் இப்படிதான் இருக்கும், இந்த லெட்டர் இப்படிதான் வரும்னு சொல்றதுக்கு உனக்கு காலேஜ்ல யார் இருக்காங்க? யாரு ஒருத்தருக்கு அக்கறை எடுக்கிறாங்களோ, யாரு ஒருத்தர் உங்களை கேர் பண்றாங்களோ அவங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுமா? கேர் பண்ணி சொல்லி கொடுத்தா புக்ல இருந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா? நானு எனக்கு அவசியம் இருக்காமா? ஒரு 2 எக்ஸாம் சொல்லிட்டு நான் கம்மி போயிருக்கலாம்ல. ஏன் 0 ஹவரும் எடுத்தேன், அதை கண்டினியூ பண்ணி நான் இந்த 6th ஹவர் 5th ஹவர் எடுக்கிறேன்னா ஏன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? தெரிஞ்சுட்டு தெரியாது போட்டு நான் கம்மி போயிருக்கலாம்ல. கூட சொன்ன மனமடையில ஏறல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க ஏன் ஒருவருக்கும் புரியணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை வச்சு நீ வாழ்க்கையில நல்லா இருக்கணும் தான். அவ்வளவு தூரம் சொல்லிவிட நம்ம 4 எக்ஸாம் எழுதியாச்சு, ஒரு 6 எக்ஸாம் மேல எழுதியாச்சு. அவ்வளவு தூரம் சொல்லி கூட நமக்கு வந்து கரெக்டான ஸ்லைட் வேல்யூ எடுத்துட்டாரு. புரியல, கேட்கணுமா இல்ல? நீங்க 2 பேரும் அப்படியே சைலண்டா உட்காந்து. அப்ப என்னத்துக்கு நான் சொல்றேன், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் வந்தோம் நான் எதுக்கு சொல்றேன்? ஏன் அதை நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும்? எடுத்த உடனே -1 -2 -3 -4 எடுக்குது, எடுக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானமா? டாபிக் க்ளோஸ் பண்ணிடலாமா? ரஜிகா sit properly. Right, okay. என்னமா? ரைட், அதுக்கு அடுத்து ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் நம்ம முடிச்சிட்டோமா? ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ்ல மொத்தம் வந்து 4 ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கன்காலினேஷன், செகண்ட் வந்து அப்பெண்டிங், தேர்ட் வந்து ரிப்பீட்டிங், ஃபோர்த் வந்து இப்பதான் இந்த டாபிக் டீடைலா பார்த்து வச்சிருக்கோம். அப்போ இது வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்ல அதுல ஸ்லைடு வேல்யூ யூஸ் பண்றது நான் சொல்றேன். ஓகே, சோ கிளியர் ஆயிடுச்சா? கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் இந்த டாபிக்ல இருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் क्वेश्चन கண்டிப்பா இருக்கும். வாட் இஸ் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்? 2 மார்க். எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வித் எக்ஸாம்பிள் 3 மார்க். சோ டோட்டலா கேக்கும்போது 5 மார்க். only 4 ஆபரேஷன் மட்டும் எழுதனா போதும். அதுல சப்ஹெட்டிங் சைஸ் வந்துரும், ஸ்லைடு வேல்யூ வரும். ஃபோர்த் உடைய சப்ஹெட்டிங் சைஸ் வந்துரும், ஸ்லைடு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சரி, இப்போ புக் எக்சர்சைஸ் பார்க்கலாமா? ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பாருங்க. இப்போ இதுல சின்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா திவ்யா ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ மட்டும் கொடுக்கும். சைட் வேல்யூ should not
Read not to write, sir. Write within a sentence. அதே எழுதுங்க. Only start end with the square bracket. So இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா திருக்குறள். What is the name of the string variable ma? Pooja. What is the name of the string variable? எக்ஸாம்பிள்ல string variable எது? தெரியல. ஆனா நம்ம சொல்லிட்டோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். Right. STR 1. Right, இப்ப பாருங்க print of STR1 of 0. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் T வந்து. அந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டார்டிங் வர இண்டெக்ஸ் வர எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் பண்ணா ட்ரிப்ளா இருக்கும். செட் ஆகிடும். எல்லாத்துலயும் ஸ்டார்டிங் வர 0. ஓகே, இண்டெக்ஸ் வரனால எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0 ஸ்டார்ட். ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ஸ்லைசிங் a substring from 0 to 4. சோ இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது அவனே சூப்பரா கொடுத்தா. print of str1 of 0:4 நான் கொடுக்கல. என்ன கொடுத்தா பாத்தீங்களா? 5 கொடுத்தேன். சோ எனக்கு 4 வரைக்கும் வேணும்னா நான் நத்திங்க மைனஸ் செய்யலாம். 5 வரைக்கும் எடுத்து. ஓகே, ரைட். சோ அப்போ திரு அப்படின்னு வந்து கரெக்ட்டா? ஓகே, எக்ஸஸ் கரெக்ட்டா? ரைட். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. Slice a substring using 0 to 4 without specifying the beginning index. நீ beginning index கொடுத்தாயான்னு. சோ அப்ப எப்படி கொடுக்கலாம்? str1 of square bracket open பண்ணிட்டு colon 5 கொடுக்கலாம். ஓகே, அதான் கொடுத்துருக்கா colon. அப்போ எப்படி வந்திருக்கேன்? ஒரு நம்பருடைய ஒரு வேல்யூவோட ப்ரிஃபிக்ஸா வரும். அப்ப ப்ரிஃபிக்ஸா வந்துருக்குன்னா அது என்ன வேல்யூனா எண்ட் வேல்யூ. சஃபிக்ஸா வந்தா ஸ்டார்டிங். ரைட், அதுக்கு அடுத்து என்ன கொடுத்தா பாருங்க. slice a substring using start index alone without specifying end index. லாஸ்ட் வேல்யூ கொடுக்காத ஸ்டார்டிங் வந்து கொடுத்து நீ எப்படி எழுதுவ? எப்படி கோடிங் ரைட் பண்ணுவா? print of str1 of 6 இது ஒண்ணா starting value 6 ன்னு கொடுத்தா கோலன் கொடுத்தாச்சுன்னா அப்படியே end of the string ஓகேவா? சரி, அதுல குறள் அப்படின்றது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். தெரியுதா எப்படின்னு? குறள் அப்படின்றது 0 1 2 3 4 5 6 இங்க 6th பொசிஷன் லாஸ்ட் வரி. புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் k க்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் k ஓட இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லுங்க. அங்க திருக்குறள் புரியுதா? அந்த டபுள் k ல ஃபர்ஸ்ட் k ஓட இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லுங்க. புரியுதா? சொல்லுங்க டைம் ஆ. குறள்ல k ஃபர்ஸ்ட் லெட்டர் 6 ல வந்துச்சுனா முன்னாடி இருக்குனா வர 5 முன்னாடி என்ன? 6 முன்னாடி என்ன? அதுக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க. இதுதான் 6 முட்டாங்க குறள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் 5 தான வரும். சரி, இப்போ அதே வேற ஒரு லெட்டர்ஸ் கேர் யூ சொல்லுங்க. யூமா EHIR யூ போரா கேட்கறதுலயே பயங்கராங்க. ஐயோ நான் சொன்னது தப்பு கிடையாது. நீ ஒரு விஷயத்துல டாபிக்ல நீங்க கிளியரா இருக்கீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அந்த ஆன்சர்ல சபனா இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. COM கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு சூப்பரா ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இண்டெக்ஸ் வேல்யூ 0 கொடுத்தான். இண்டெக்ஸ் வேல்யூ அது கொடுத்தாலும் 0 தான். இதனால லூப்புக்காக அவன் கொடுத்து வச்சிருக்கான். சரி, for I in str1 colon index plus 1 என்ன அர்த்தம்? 0 plus 1. 0 plus 1 தான். Starting 0 plus 1 ஃபர்ஸ்ட் கேரக்டர் வருமா? C1. 0 to மா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் colon index மட்டும் கொடுத்துறாங்க. என்ன பிரச்சனை? Index. colon index மா str1 colon index கொடுத்தப்பா index அப்படி கொடுத்த. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? C மட்டும் தான் வரும். லூப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. போனாலும் அவுட்புட் தப்பா வந்து ஐ மீன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ரெடி நானே எழுதுறேன் கோடிங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி
எதுங்க சார்? ஓகே ஓகே இப்பதான் சொன்னா சிரிக்கிறவங்க வெளியே நிக்கிறான். நீயும் போய் கூட நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அனுப்பிச்சு விட்டுறேன். சிரிக்கிறவங்க இது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து f. இப்ப நான் என்ன பண்ணேன்னா i ஈக்குவல் டு இல்ல n ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 0 n ஈக்குவல் டு 0 for i in m. அதாவது m ஸ்ட்ரிங்ன்றது ஆக்சுவலா நீங்க இது கோடிங் எப்படி கூட தரலாமா? மேபி இது கூட கரெக்டா தான் தெரியும். பாருங்க ஏன் நீ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. டைரக்டா இப்படியே கூட கொடுக்கும். அப்போ இது வந்து 0th பொசிஷன். ஓகே இண்டெக்ஸ் சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் print of இந்த மாதிரி n இந்த இடத்துல கொடுத்துட்டு கண்டிப்பா ஒரு வேரியபிள் தேவைப்படுச்சு. இப்படி கொடுத்துட்டு அவுட்புட் கேட்டா கரெக்டா வந்துருமா? அப்படியே டைரக்டா வந்துருமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா print of 5 அப்படி நான் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். print of 5 நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு அவுட்புட் வந்துடும். என்னென்ன வரும்? அவுட்புட் இருக்கிறது அப்படியே வரும். ஹலோ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 0th பொசிஷன்ல இருக்கிறத எடுத்து இங்க ஸ்டோர் பண்ணிக்குமா? ஸோ h வந்து மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு நெக்ஸ்ட் 1ன்ற பொசிஷன்ல இருக்கிறது இங்க வந்துடும். ஸோ இது மாதிரி 1 by 1 வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இது பிரச்சனை இல்லை. பட் அவன் எப்படி அவுட்புட் கேட்கறான்? HEL அந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரிங் பேட்டர்ன்ல கேட்கறான். ஸோ அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படுது. m equal to hello. நெக்ஸ்ட் n equal to ஒரு வேரியபிள் வச்சு n என்ற பேர்ல ஒரு வேரியபிள் அது இண்டெக்ஸ் வேல்யூ i வேல்யூ for i in m colon further print of m of colon n plus 1 கரெக்டா பாருங்க n plus 1 என்னோட வேல்யூ என்னமா 0 plus 1 1 அப்ப 0 ல இருந்து 1 அப்ப 0 to 1 ன்ற ரேஞ்ச் பட் நம்ம 0 to 0 தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா மேபி 1 by 1 வேணா n equal to empty நீங்க கொடுத்தோம். சரி இப்போ 1 by 1 பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் எதுக்கு வருது? என்னப்பா? எண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஆமா கொடுக்கறனா பக்கத்துல வரும். 1 by 1 வராது, நியர் பை வரும். அவன் கேக்குறது புரியுதா? இப்படி வரும்ன்றான். ரைட் இப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னமா இருக்கு? m ல m என்ற ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கு? அவுட்புட் எப்படி இருந்தாலும் கரெக்ட் தானே. எண்ட் வேல்யூ கொடுத்தனாலும் அவுட்புட் வரும் கரெக்ட்டா தானே வரும். வராதுமா பக்கத்துல நியர் பை வரும். அந்த பேட்டர்ன்ல வரும். எண்ட் வேல்யூ கொடுத்தாதான் நியர் பை n equal to empty space அதுதான் அவங்க பூஜா கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. சரி நீங்க n equal to வெறுமனே print of m of colon n plus 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் சிங்கிள் லைன் வரும். அதுதான் கேக்குறேன். சிங்கிள் லைனா இப்படி வருமா? ஆமா அதுதான் நான் கஷ்டம். ஆனா உங்களுக்கு வெர்டிகல் மெத்தட் என்ன பண்ணணும்னா நீங்க n equal to some space இல்ல ஸ்லாஷ் எவ்வளவு சரி ஆமா அது கொடுக்கணும்.
அது இந்த இடத்துல நம்ம தரப்போம். n plus equal to 1. n plus equal to 1 full form என்ன? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா h என்ற லெட்டர் வந்துருமா? இப்போ இதோட ரேஞ்ச் வந்து மாறிட்டே வருமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ உண்மையான இதோட ரேஞ்ச் என்ன தெரியுமா? 0 plus 1 என்ன வரும்? 1 தானே வரும். அதுதான் அப்படியே n plus 1 நான் கொடுத்துருக்கேன். அப்ப 0ல இருந்து 1 வரைக்கும் அப்படின்னா நீங்க அந்த 1 எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ 1 என்ற பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, e இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல 0, இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. அப்போ 1 வரைக்கும்னா பிஃபோர் எண்ட் வேல்யூக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் இருக்கு. அப்ப பிஃபோர் எண்ட் வேல்யூக்கு முன்னாடி என்ன இருக்கு? வெறும் h மட்டும் தான் இருக்கு. அப்ப hன்றது அவுட்புட் ஆகும். go to the இப்போ இன்கிரிமெண்ட் பண்ணிக்குமா? இதை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு go to the next iteration. so next iterationல i யோட வேல்யூ என்ன ஆகும்னா, இப்போ இங்க என்ன கொடுத்துக்கணுமா? என்னோட வேல்யூ 1 நான் இருக்கு இல்லையா? அப்போ இங்க என்ன பண்ணனும்னா 0 பொசிஷன்ல இருந்து n plus 1 என்னோட வேல்யூ என்னமா? 1. 1 plus 1 2 up to 2 வரைக்கும். up to 2 வரைக்கும். அப்ப 0 to 2. அப்ப 0 to 2 னா எது வரைக்கும் எடுப்பீங்க? 0 to 2 இருக்கு ரேஞ்ச். எது வரைக்கும் எடுப்பீங்க? 1 வரைக்கும் எடுக்கணும். அப்ப எதுல இருந்து எது வரைக்கும் எடுக்கணும்? h ல இருந்து e வரைக்கும். மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அடுத்த கேரக்டர் எடுக்கணும். சோ அடுத்த கேரக்டர் எடுத்து உள்ள வரும்போது இங்க என்ன வரும்? இப்ப இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கோம். அப்ப இங்க என்ன வரும்? 3 வரும். அப்ப 0 to 3 அந்த ரேஞ்ச். அப்பனா ரேஞ்ச் அப்ப 0 to 2 தான் இருக்கும். இங்க 3 இருந்தாலும் நம்ம எது வரைக்கும் எடுப்போம்? 0 to 2. அப்ப 0 to 2 என்ன இருக்கு? h n. ஓகேவா? அகைன் என்னோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும்போது இங்க என்ன ஆகும்? 0 to 4 னா எது வரைக்கும் எடுக்கணும்? 0 to 3 வரைக்கும் எடுக்கணும். அப்ப ஸ்பேஸ் என்னன்னா நான் இங்க h e l n. சோ நெக்ஸ்ட் 5 அப்ப 5 னா up to 4 வரைக்கும். அப்ப h e l n o. அகைன் இங்க 6 ஆகும். இப்ப 6 என்ற பிளேஸ் அங்க இருக்க பாருங்க. நம்ம ரைட் இருக்க பாருங்க. இல்ல சார். ஓகே எழுது. சேவா கோடிங் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுங்க. next break out அதுக்காக சொல்லிடலாம் இல்ல சார் இங்கிலீஷ் ஒரு நிமிஷம் ஒரு மீட்டிங் அது கோடிங் எழுதுமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்தல எல்லாரும் சிம்பிளா தான் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க மட்டும் மாத்தீங்க அலோன் எழுதுனா அது வெல்கம் ஓகே ஓகே அதெல்லாம் செஞ்சுமா வெளியே வாங்கிவா ரஜிகா வெளியே வா ரஜிகா கம் அவுட் அப்போ ரிவர்ஸ் வரீங்களா அப்ப மைனஸ் போட்டுக்கணுமா சார் எப்படி இல்லையா
1 second எவ்வளவு சந்தோஷம். Cannot release from. எழுதுப்பா. சார், அதான் n minus 1 போட்டுருமா சார்? தெரியாதப்பா. தெரியாது, அது சொல்லுங்க, நான் சொல்றேன். கோடி கரெக்டா தான் நான் சொல்றேன். என்னோடது நான் சொல்றேன், n minus 1. உங்க ஐடியா கொஸ்டினை சொல்றீங்க. நீங்க எழுதுங்க. n minus 1 minus 1. ஸ்கொயர் பிராக்கெட் ஏப்பா எழுதுனா ஸ்கொயர் பிராக்கெட் சூப்பர் போடுன்னு சொன்னேன். சரி கூட ரெடியா நல்லா ஆமா இல்லையா மைனஸ் வருமா வராதா இல்ல நாளைக்கு பேர் இருக்கு ஆனா நல்லா பேசுறாங்க எதுல என்னமா